எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் இளவேந்தன். தமிழில் வந்து ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இதுக்கான அர்த்தம் என்னதுன்னா, ஒருத்தவங்க வந்து நமக்கு தேவையான நேரத்தில் செய்கிற உதவி வந்து அதோட உதவியோட அளவு வந்து சின்னதாக இருந்தாலும் அது வந்து உலகத்தோட பெருசுன்னுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து இந்த ஒரு கடந்த 7 நாளாக வந்து சென்னை மட்டும் இல்லை, உலகத்தில் அத்தனை தமிழர்களாலும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டுக்கு நடந்த போராட்டம். ஸோ மெரினாவில் நடந்த அந்த போராட்டத்தில் வந்து 100 கணக்கில் தொடங்கி 1000 லட்சக்கணக்கில் வரைஞ்சும் இளைஞர்கள் சேர்ந்தாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் வந்து முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு தமிழனா நான் இந்த நன்றியை வந்து எல்லாருக்கும் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். நம்ம அத்தனை பேரோட போராட்டத்தில் மட்டும்தான் நம்மளோட அடையாளமும் நம்ம கலாச்சாரமான ஜல்லிக்கட்டு இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 7 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த 7 நாள் நான் இருந்தது என் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பின்றது ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஸோ இந்த 7 நாளில் நான் நிறைய மக்களை பார்த்தேன், நிறைய நிகழ்வுகளை பார்த்தேன். ஸோ என் மனசை பர்சனலாக அஃபெக்ட் பண்ண சில மனிதர்களும் சில நிகழ்வுகளையும் இங்கே பதிவு செய்யப்படுறேன். இவங்கெல்லாம் ஏன் பதிவு செய்யணும்னு நீங்கள் கேட்கலாம். இவங்களுக்கு எல்லாருக்குமே சரியான ஒரு அடையாளமோ இல்லை அங்கீகாரமோ கிடைக்க போகிறது இல்லை. பட் என் மனசால் நாங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது, இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு அங்கீகாரம் பண்ணுறேன்னு. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண ஆசைப்பட்றேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து அதாவது எனக்கு பர்சனலாக தேங்க் பண்ணதோட ஒரு சோஷியலிசமாக சில பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. இவங்களாம் ஏன் தேங்க் பண்ணுறேன் நீங்கள் வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா கரெக்ட், இவங்களால மட்டும்தான் இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துடலாம். ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ண வேண்டியது நம்ம மார்க்குன்றது வேறு யாரும் இல்லை, நம்ம ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சது தான். ஸோ அந்த தலைவர் என்ன பண்ணாரோ, அவர் வந்து அவங்க நாட்டில் இருக்க பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணாரோ இல்லை வந்து அவங்க நாட்டில் ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சாரோ தெரியல. பட் அவர் கண்டுபிடிச்ச அந்த ஒரு ஃபேஸ்புக்ன்ற ஒரு விஷயத்தால் மட்டும்தான் இன்றைக்கி இந்த மாணவர்களோட புரட்சின்ற ஒரு விஷயமே வெடிச்சிருக்கு. ஒருவேளை ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இல்லாமல் இருந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயமும் தமிழ் அதாவது நம்மளோட நாட்டு காளைகளும் கண்டிப்பாக அழிஞ்சே போயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் கண்டுபிடிச்ச ஃபேஸ்புக் உங்களுக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ, எங்களோட தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது நான் தேங்க் பண்ண வேண்டியது வந்து ரிலையன்ஸ் ஓனர் அம்பானி சாருக்கு. ஸோ அம்பானி சாருக்கு எதுக்கு தேங்க் பண்ணுறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். வீட்டில் இருந்த 7 நாளுமே சிக்னல்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. நிறைய பேர் கால் பண்ணும்போது கால் போகல, நாங்கள் ஜாமர் வச்சாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையாக போயிடலான்னு தெரியல. பட் ரிலையன்ஸ் ஜியோன்றது நின்று விளையாடுச்சு. எங்கள் நல்ல நேரம் எங்கள் பக்கத்தில் டவர் இருந்தாலும் அந்த 7 நாள்லேயுமே வந்து ஜியோ சிம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒருவேளை அங்கே இருக்க பசங்களை கலைக்கணும்னா முதல்ல அதுக்கு அவங்க செய்ய வேண்டிய விஷயம் அவங்களோட கம்யூனிகேஷன் கட் பண்ணணும். ஏன்னா கம்யூனிகேஷன் கட் ஆனாலே ஆல்மோஸ்ட் பாதி ப்ராப்ளம் கிரியேட் ஆகிருக்கும், பாதி சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை வந்திருக்கும். பட் எதையுமே பண்ண முடியாமல் ஜியோ சிம் வந்து நின்று விளையாடுச்சு. அந்த 7 நாளும் எங்களுக்கு நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை கால் பேசுறதுக்கும் எல்லாத்தையுமே ஜியோ சிம் ரொம்ப யூஸ் ஆச்சு. ஸோ ஜியோ கொடுத்த அந்த ரிலையன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். மூணாவது நான் தேங்க் பண்ண வேண்டியது வந்து நம்ம பீட்டாக்கு எதுக்காக தேங்க் பண்ணுறேன். அவன் தானே நம்ம கலாச்சாரத்தை அழிக்க பார்த்தா அவங்களுக்கு ஏன் தேங்க் பண்ணுறேன். பட் நம்ம எல்லாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம், நினச்சி பார்த்துருக்குமான்னு தெரியல. பட் அதுதான் உண்மை. ஸோ 2014க்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு தடை பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் தான் நம்ம ஜல்லிக்கட்டை பற்றி இவ்வளோ பேசுகிறோம், ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியும். ஒருவேளை அவன் தடை பண்ணாமல் இருந்திருந்தா, தடை பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் யார்கிட்டயாவது போய் தம்பி வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு கேட்டால் நம்ம ஆன்சர் என்ன வந்திருக்கோம், ஜல்லிக்கட்டுன்றது மாட்டு கொம்பில் பெயிண்ட் அடித்து ஓட விடுவாங்க, எல்லாரும் அதை வந்து பிடிப்பாங்க, இவ்வளோதாங்க ஆன்சர். நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இந்த தடைன்னு ஒரு விஷயம் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது நம்ம மக்களோட மைண்ட் செட் எப்படின்னா, ஒரு ஜென்ரலாக போகிற ஒரு விஷயத்தை யாரும் மதிக்க மாட்டோம். திடீர்னு பரபரப்பாக யாராவது அதே விஷயத்த பரபரப்பாக பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம உடனே அது உத்து நோக்குன்ற மாதிரி ஆச்சு. ஸோ பீட்டா நீங்கள் வந்து தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணீங்களோ இல்லை நீங்கள் கெட்டது பண்ணிக்கலாம் நல்லது பண்ணிக்கலாம்னு தெரியாது. பட் நீங்கள் பண்ண அந்த ஜல்லிக்கட்டு தடையால் மட்டும்தான் இன்னைக்கு என்னை பற்றிக்கும் பர்சனலாக நான் சொல்கிறேன், ஜல்லிக்கட்டை பற்றி அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீடிங் சயின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது நம்ம கலாச்சாரத்தை தாண்டின ஒரு சயின்ஸ், அது வந்து ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் பீட்டாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து அப்புறம் இன்னும் ஒரு 4 பேரை கண்டிப்பாக இதில் சேர்த்தாகணும். ஹிப்பா பாதி, ராஜசேகரன் சார், சேனாதிபதி சார் அண்ட் ஆர்ஜே பாலாஜி. இவங்க 4 பேரை வந்து கடைசி நாள் ஆகட்டும் இல்லை அடுத்தடுத்த நாட்களாகட்டும் துரோகிகளாக சில பேர் சித்தரிக்கப்பட்டிருக்கலாம். அது வந்து நமக்கு தேவையில்லை. அது வந்து பொலிட்டிக்கலை தாண்டின ஒரு விஷயம். அதை வந்து பேசுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதை பற்றி ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ வர வேண்டியிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இவங்க 4 பேருக்கு ஏன் தேங்க் பண்ணுறேன். ராஜசேகரன் சார் தன்னோட சொத்தை எல்லாம் விற்று ஜல்லிக்கட்டுக்கான ஒரு கேஸை நடத்திட்டு இருக்காரு. சேனாதிபதி சார் காங்கேயன் காளைகளுக்காகவே தன் வாழ்க்கையை ஃபுல்லாக அர்ப்பணிச்சுட்டு இன்னைக்கு வந்து காங்கேயன்ற ஒரு இனத்தையே காப்பாற்றிட்டு இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி பற்றி நிறைய சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு விஷயத்த சீரியஸாக சொல்கிறத கவனிக்காதவங்க கூட சிம்பிளாக சொன்னால் கவனிப்பாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி அதுதான் பண்ணார். சீரியஸாக எல்லாருமே ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிம்பிளாக விளையாட்டுத்தனமும் நிறைய விஷயத்த சொல்லிட்டாரு. ஈவன் கிரண் பேடியவே மொக்க பண்ணார். ஸோ ஆர்ஜே பாலாஜி
கடைசியாக ஆதியை பற்றி நீங்கள் என்ன ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாகவும் சொல்கிறேன், இல்லை வந்து ஒரு ஃபேனாகவும் நான் சொல்கிறேன், ஆதின்ற ஒரு மனுஷன் இல்லை, டக்குன்னு ஒரு சாங் இல்லைனா இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் கண்டிப்பாக நடந்திருக்காது, இவ்வளோ வெற்றி பட்டம் பெற்று இருக்காது. ஸோ நம்ம பின்னாடி வர போகிறத விட அன்னைக்கு அவங்க போட்ட ஒரு சாங், ஒரு சமூக அக்கறையோடு அவர் பண்ண ஒரு விஷயத்தால் மட்டும்தான் ஜல்லிக்கட்டப்பட்டு ஒரு அறிதலும் புரிதலும் ஏற்பட்டு நம்ம எல்லாருமே பண்ணும். ஸோ இந்த 4 பேருக்குமே தமிழ் ரசிகராகவும் இல்லை தமிழ் மண்ணில் இருக்கிற ஒரு பையனாகவும் தமிழ் பேசுகிற ஒரு கலைஞராகவும் நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேம், அதாவது இவங்க எல்லாருமே ஒரு பர்சனாலிட்டி, இவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. பட் இவங்களை தாண்டி சில பேர் எங்கள் கூட அங்கே ஒர்க் பண்ணாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ தேங்க் பண்ணுறேன். அந்த விதத்தில் நான் முதல்ல தேங்க் பண்ண வேண்டியது உமா, என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, பீச்சில் ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் நாள், தேர்ட் நாள், 7 நாளும் இருக்கும்போது ஜென்னா, அதாவது ஒரு பையனா வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்குமானா இல்லை, ஏன்னா உமன்ஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் ஜென்ஸுக்கு இருந்திருக்காது. ஸோ இந்த பொண்ணு வீடு வந்து பீச் லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருந்துச்சு. பட் ஒரு பையனா நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் தான், மொபைலில் சார்ஜ் இல்லை. நம்ம மொபைலை போய் தான் தெரியும், ஆண்ட்ராய்டு மொபைல்னால ஒரு இவ்வளோ தான் இருந்தாலும் மொபைல் வந்து நான் மேக்ஸிமம் 1 டேக்கு மேலே சார்ஜ் இருக்காது. ஸோ 7 நாளும் என் மொபைலில் சார்ஜ் இருக்கணும். சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து பசங்களை கூப்பிட முடியும், அடுத்தடுத்து அப்டேட் பண்ண முடியும், சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுன்ற நிலைமையில நான் 7 நாளுமே அந்த பொண்ணு வீட்டில் தான் போய் சார்ஜ் போட்டுக்கிட்டேன். அதே ஒரு பையனா, அந்த ஒரு பையன் வீடு அங்கே நான் சார்ஜ் போட்டேன், இது இவ்வளோ பெரிய விஷயமா நான் தேங்க் பண்ணியிருப்பேன்னு தெரியாது. பட் உமனா செகலா ஒரு மேரேஜ் ஆன ஒரு பொண்ணுகிட்ட எந்த அளவுக்கு என்னால் ஹெல்ப் கேட்க முடியுமோ அதை தாண்டி தான் நான் ஹெல்ப் கேட்டேன். பட் எல்லாத்தையுமே அந்த பொண்ணாகட்டும், அவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும், இல்லை அவங்க ஃபேமிலி ஆகட்டும், எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல், எந்த ஒரு முக சுழிப்பும் இல்லாமல் அவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணாங்க. ஒருவேளை நான் அது இருந்த 7 நாளில் வந்து 7 நாளுமே அவங்க வீட்டில் டெய்லி போவேன், நான் சார்ஜ் போடுவேன், என் கூட அந்த கேர்ள்ஸை வந்து கூட்டிகிட்டு போவேன், ஒரு அவங்க ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கும் இல்லை ரெஸ்ட் ரூம்க்காகவும். ஸோ அது எல்லாமே வந்து இது எல்லாமே ஒரு விதமான ஹெல்ப் தான். இந்த ஹெல்ப்புக்கெல்லாம் இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் தேங்க்கும் சொல்ல, இல்லை அந்த பொண்ணு எதுவுமே எதிர்பார்க்கல, அவங்க ஃபேமிலி எதுவும் எதிர்பார்க்கல. ஸோ உமாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க ஹஸ்பண்ட் சீரியஸாக அங்கே நைட் 11:30க்குலாம் ஒரு பையன் என் கூட இன்னும் 2 பசங்களை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கிட்டு போகிறேன் சார்ஜ் போடுறதுக்கோ எதுக்கு போனாலும் சரி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எந்த ஒரு கேள்வியும் இல்லை, எந்த ஒரு முகசுழிப்பும் கொடுக்கல. 7 நாளுமே எங்களுக்கு காஃபி கொடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து, அதாவது நான் வந்து வீட்டில் இருக்காலும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த சில வீடுகள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஒருவேளை அவங்களாம் ஹெல்ப் பண்ணலன்னா நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலியை மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் வந்திருக்கலாம். அந்த ஃபீல் எதுவுமே எங்களுக்கு கொடுக்காம ஒரு கம்ஃபர்டபுள் கொடுத்த அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது நான் தேங்க் பண்ண வேண்டியது வந்து அபி. இவர் வந்து இவரை பற்றி சொல்லனா, இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் இப்படியும் ஒரு விஷயம் நடக்குமான்னு தெரிஞ்ச விஷயம். நார்மலாகவே ஒரு பூகம்பம் ஆகட்டும், இல்லை சென்னை ஃப்ளட் ஆகட்டும், இந்த மாதிரி நேரத்திலாம் நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு மெசேஜ் வரும். என்னதுன்னா, உணவு தேவையா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உதவி தேவையா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இந்த நம்பரில் இவ்வளோ ஃபுட்டு இருக்குது, இந்த நம்பர் கால் பண்ணினா ஃபுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இது எல்லாமே பொய்ன்னு தான் நான் அதை பொய்ன்னு நினைக்கல. பட் உண்மைனா எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு மெசேஜ் வந்தாலே ஃபார்வர்டு இருக்கிற எல்லா குரூப்புக்கும் அனுப்புவோம். ஸோ நான் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் நாளே எனக்கு வந்து உணவு தேவை இருந்துச்சு, எனக்கும் சரி என் கூட இருந்த மக்களுக்கும். ஸோ சாப்பாடு தேவைன்னும் போது ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆச்சு, மச்சான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாடுறா ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். அவர் ஃபோன் எடுத்துகிட்டு போய் வந்து அபி. அவர் என்ன சொன்னார்னா, ஜி என்கிட்ட ஃபுட்டு இருக்குது, நீங்கள் உங்களுக்கு வேணா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஃபுட்டு, ஓகே சாப்பிட்டாச்சு. நான் என்ன நினச்சேன்னா, அந்த மனுஷனால அந்த ஒரு வேளை தான் சாப்பாடு போனேன், ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அன்றைக்கி நைட் ஆகட்டும், இல்லை அடுத்த நாள் காலையில், அடுத்த நாள் மதியானம், அடுத்த நாள் நைட், ஸோ கண்டினியூ நான் இருந்த 7 நாளுமே, அதாவது நான் ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லை, அவரே டெக்ஸ்ட், ஆக்சுவலி அவர் கால் பண்ணுவார். மேபி நான் ப்ரொட்டஸ்ட்டில் இருக்கும்போது ஃபோன் எடுக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜி இத்தனை என்கிட்ட ஃபுட்டு இருக்குது வந்து வாங்கிக்கோங்க, என்கிட்ட இத்தனை பேருக்கு ஃபுட்டு இருக்குது, இத்தனை பேருக்கு ஃபுட்டு இத்தனை. நிஜமாக சொல்கிறேன், 7 நாளுக்கும் சாப்பாடு போட்ட ஒரு பெரிய, அது அவர் தான் அன்னபூரணின்ற மாதிரி, அன்னபூரணன் மாதிரி அவர் 7 நாளுமே சாப்பாடு போட்டார். நம்ம சொசைட்டின்றது இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னா, நான் 10 பேருக்கு சோறு போட்டாலே நான் வந்து 15 பேனர் வச்சு அன்னம் கொடுத்த வள்ளல், மாவீரன், கர்ணன்ற மாதிரி பேனர் வைக்கிற இந்த காலத்தில் 7 நாளுமே சாப்பாடு போட்டு நான் அதில் வந்து எந்த ஒரு முக சுழிப்பும், அதில் அவருக்கும் சொல்கிறேன், எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பார். கடைசி நாள் அவர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், நீங்களாம் இல்லைனா எங்களால் வந்து, ஏன்னா நாங்கள் இருந்து உண்ணாவிரதம் கிடையாது, நம்ம கத்தணும்னா நமக்கு எனர்ஜி வேணும், எனர்ஜி வேணால் சோறு வேணும். வந்து 7 நாளுமே சோறு போட்டு கடைசி நாள் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்களாம் இல்லைனா இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது சொல்லும்போது அவருக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொன்னார். நான்ப்பா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறேன், நீங்கள் பண்ணதில் வந்து நான் 1% கூட பண்ணல, நீங்களாம் 7 நாள் இங்கே இருக்கீங்க, நான் என்னால் முடிஞ்சது கொடுக்குறேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போனார். யோசிச்சு பாருங்க, நம்மலாம் வந்து அந்த அளவுக்கு யோசிச்சிருப்போமா? ஒரு கடமை, ஓகே எனக்கும் அந்த உணர்வு இருக்குது, உள்ள தமிழ்ன்ற உணர்வுக்கு நான் செய்யணும்னு நான் செய்கிறேன். பட் அவருக்கெல்லாம் வந்து செய்யணும்னு ஒரு ஆசை இருந்து, ஒரு வேளை அஃபிஷியலாக அவர்கிட்ட ஒர்க் இருக்கலாம், ஸோ அதை செய்ய முடியலன்னும் போதும் பரவாயில்ல, என்னால் 3 வேளை சாப்பாடு போட முடியும்னு 7 நாளும் போட்ட அந்த அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னா. உங்களோட ஹெல்ப்பெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக மறக்கவே மாட்டோம். 3வது வந்து நான் இது தேங்க்னு சொல்லலை, இதை வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.
எப்படின்னா அங்கிருந்த ஒரு 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் மட்டும்தான் உணர்வோடு இருந்தாங்கன்றதை தாண்டி வெளியே இருந்து நிறைய பேருக்கு அந்த உணர்வு இருந்தது. ஸோ அப்படின்ற அவர் மட்டும் ஃபுட்டு கொடுக்கலங்க. அங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு எவ்வளோ பேர் இருந்தோமோ அவங்களுக்கு ஈக்குவலான அளவுக்கு ஃபுட்டு என்றைக்குமே நாங்கள் எங்களுக்கு ஃபுட் ஷார்ட்டேஜ் வரவே இல்லை. தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு ப்ராப்ளம் வரல. மேபி பிஸ்கெட்ஸு, ஸ்வீட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டே இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அவங்களுக்குள்ள. என்னோட பங்கும் ஏதாவது இருக்கணும் அப்படின்ற ஒரே மோட்டோவில் மட்டும் தான் அவங்க எல்லாருமே கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்காக, அதாவது அங்கே கூடியிருந்த அத்தனை பேருக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு உணவு கொடுத்த இல்லை உங்களை எதுதான் தண்ணி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து இதோட பெரிய போராட்டமே பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு போராட்டம் பண்ணும்போது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கானா இல்லை. பட் நாங்கள் இறங்கி ஃபீல்டில் இறங்க ரெடியாக இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னும் போது ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த பேலன்ஸால் மட்டும்தான் அந்த 7 நாளுமே எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் யாருக்கும் வராமல் இருந்துச்சு. ஸோ சாப்பாடு போட்ட அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ். அடுத்து நான் சொல்ல வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் இருந்த ஒரு அண்ணன். செகண்ட் டே வந்து நாங்கள் போகிறோம். ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு தலைவலி, சரி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் டேப்லெட் வாங்கலாம்டா அப்படின்ட்டு போகிறேன். லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப் தான். போய் நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம். அந்த அண்ணன் கிட்ட போய் கேட்குறோம், டேப்லெட் வேணும். நான் எதுக்கு பண்ணார்? இந்த மாதிரி ஹெட் ஏக்கு. எத்தனை வயசு இருக்க பசங்க? என்னன்னா ஒரு 22, 23 வயசு இருக்க பசங்கண்ணா அப்படின்ட்டு நான் இன்னொரு அடிஷனலாக ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். இங்கே பீச்சில் இருக்க பசங்களே தானா அப்படின்னா. ஓகே பண்ணார். 3 அட்டையில் 10 மாத்திரை கொடுத்தாரு. எவ்வளோ நான்ட்டு நான் பர்ஸ் எடுத்தேன். வேணாம் பண்ணார். எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது. நான் எவ்வளோ நான் திருப்பி கேட்டேன். பரவாயில்ல வச்சுக்க பண்ணார். இல்லை நான் பரவாயில்ல என்கிட்ட காசு இருக்கு நான் தரேன்னும் போது நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்கப்பா, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா 3 மாத்திரை, அதாவது 3 அட்டைன்றது எவ்வளோ, 30 ரூபா இல்லை 40 ரூபா இருக்குமா, இதுக்கு இவ்வளோவா? சீரியஸாக சொல்கிறேன். அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு செல்லர், நான் ஒரு பையர். எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான். அவர் வந்து ப்ரொட்டஸ்ட்டில் வந்து கலந்துக்கணும், இல்லை அவர் வந்து ஃப்ரீயாக மருந்து தரணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பட் பசங்க பண்ணுறாங்க. என்னால் என்னோட பார்ட்லேருந்து என்னோட இதுலேருந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணார். இது போல் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது வந்து எனக்கு நான் பர்சனலாக பார்த்த விஷயம். நிறைய பேர் இந்த மாதிரி இன்சிடென்ட்டும் சொன்னாங்க. ஸோ அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெட்ஸ்அப் தான். நீங்களாம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் பண்ணீங்க. அதாவது உங்கள் லாபத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்திருக்காது. பரவாயில்ல, என் பங்கும் இருக்கணும்னு நீங்கள் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நன்றி. அதுக்கடுத்து இன்னொரு இன்சிடென்ட். இது வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது புல்லரிக்கிற மூவ்மெண்ட். அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னதுன்னா, ஜென்ரலாகவே சென்னை சிட்டின்றது டிராஃபிக்கோட உச்சக்கட்டத்தில் இருக்க ஒரு விஷயம். அதுவும் அங்கே ஒரு 10 லட்சம் மக்கள் இருக்காங்க. என்னும் போது பீச் எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும் நம்ம யோசிக்க தேவையில்ல. அவ்வளோ டிராஃபிக். நம்ம அண்ணா ஸ்கொயர்லேருந்து குயின் மியூஸ் வரைக்கும் நீங்கள் போகணுனாலே, நார்மலாக ஒரு பைக்கில் போகணுனாலே உங்களுக்கு 1 hour தேவைப்படும். பட் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, பசங்க நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து டிராஃபிக் சுத்தமாகலைங்க. பசங்க கிளியராக இருங்க. 3rd 4th நம்ம க்ரௌட் அதிகமாக டிராஃபிக் ஆச்சு. ஒரு நாள் செகண்ட் டே வந்து நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தூரத்தில் ஒரு சவுண்ட் பார்த்தா நம்ம ஆம்புலன்ஸ். ஸோ ஜென்ரலாக ஆஸ் ஒரு ஹியூமன் பீங்காக எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்கும், ஆம்புலன்ஸ் போதே சரி போகட்டும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பட் அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்ட உடனே டிராஃபிக் போலீஸ் வந்து முதல்ல இறங்கினாங்க. அவங்க இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம பசங்க கடை ரோட்டில் போனாங்க. டக்கு ரூட்டை கிளியர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டிராஃபிக்காக இருக்க வேண்டிய விஷயத்த ஜஸ்ட் 4 to 5 minutesல பட்டு ரூட்டை கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸை போக வச்சாங்க. ஒரு 2 minutes 3 minutesல அண்ணா ஸ்கொயர்லேருந்து குயின் மியூஸ் வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணி போச்சுங்க. இது வந்து என்னால் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அங்கே நீங்கள் இருந்து அந்த இடத்த பார்த்துருந்தீங்கன்னா யூ ஷுட் பி வெரி ப்ரௌட் ஆஸ் எ தமிழன். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக இருந்திருக்கும். பரவாயில்ல, என் மக்கள் வந்து தான் நல்லா இருந்தால் போதும்னு ஆசைப்படல, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் மட்டும்தான் பண்ணுவோம். அதே போல் இன்னொரு விஷயம் நடக்கும். நம்ம ஜென்ரலாக சென்னையில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ரூட் எல்லாருமே ஆம்புலன்ஸ் வழி கொடுத்து வந்து ஜென்ரலாக நம்ம பண்ணுற விஷயம். ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுன்னா பின்னாடியே ஒரு 10 பைக்காரம்போ அப்போ நமக்கு வழி கிடைச்சிச்சுரா அப்படின்ட்டு. பட் அந்த இடத்துல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலைங்க. ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டோம்னா அந்த ஆம்புலன்ஸ் மட்டும்தான் போச்சு. பைக்காரங்க யாருமே ஆசைப்படல. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. பட் நம்மளும் போனால் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈனப்பிரிவு ஆடுன்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு போல. இதெல்லாம் வந்து சொல்லி தெரிய விஷயமே இல்லைங்க, புரிஞ்சிடும். அவங்களுக்குள்ள மனசில் தோணுச்சு. அதனால மட்டும்தான் அது இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு மூமெண்ட். இது ஒருவேளை டேரெக்டாக யாராவது வீடியோ எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். அங்கே வந்து பார்க்காத மக்கள் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த இன்சிடென்ட் என்னென்னா, நம்ம வீட்டில் எல்லோரும் நாங்கள் போன ஃபஸ்ட்டு 2-3 நாளில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு. ஏன்னா கேர்ள்ஸுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம்ஸ் இல்லை, ஜென்ரல் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
அப்படின்னும் போது செகண்ட் தேர்ட் எல்லாம் வந்து மொபைல் டாய்லெட் வர ஆரம்பிச்சுது. அது வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கேர்ள்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் என்ன ப்ராப்ளம்னா மொபைல் டாய்லெட்டோட அந்த மொபைல் ரெஸ்ட் ரூமோட அந்த கெப்பாசிட்டியை தாண்டி யூசஸ் ஆகுச்சு. ஒரு மொபைல் ரெஸ்ட் ரூம் வந்து மேக்ஸிமம் ஒரு 1000-2000 பீப்புள் யூஸ் பண்ண இடத்துல ஒரு லேக்ஸ் கணக்கில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆச்சு, தண்ணி வெளியே வந்துச்சு, ஈவன் இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஒரு பொண்ணு போய் ஒரு அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கோம் போல, நான் இந்த மாதிரி லைட்டாக ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னாட்டு. நம்ம வீட்டில் ஒரு வேளை ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளம் யாரா சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கார்பரேஷன் கால் பண்ணி சார் எங்கள் வீட்டில் ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் வந்து ஆரைங்க இதே எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த நேரத்தில் பசங்க யாருமே அந்த மாதிரிலாம் யோசிக்கல. இவ்வளோதான சிஸ்டர்ன்ட்டு ஒரு நிமிஷம் வந்தாங்க. கடற்கன்னு பீச்சில் ஒரு 10 பேர் இறங்கினாங்க, மண்ணை எடுத்தாங்க, கடற்கடன்னு மண் எடுத்து தண்ணி அந்த ஒழுங்கின தண்ணி மண்ணை ஊற்றுனாங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க, ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணாங்க, ஈவன் பெனால் ஊற்றுனாங்க, ப்ளீச்சிங் போட்டு போனால் கடை ஒரு 1/2 hour இருக்காங்க. ஃபுல் வேலையை முடிச்சுட்டு அங்கே இப்படி கையை தட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க அதுக்கான எந்த ஒரு அப்ரிசியேஷனும் எதிர்பார்க்கல. அதுக்கு ஒன்று இது நான் கேட்டேன், ப்ரோ சூப்பர் ப்ரோ கை தட்டினா இதுக்கே நண்பா தேங்க்ஸ் சொல்கிறேன், எங்கள் அக்கா தங்கச்சியில் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண பார்த்து நான் துடைக்கிறேன், இல்லை நான் கழுவுறேன், இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னாங்க. நிஜமா நம்மளாம் வந்து சாப்பிட்ட தட்டி எடுக்க யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த நேரத்துலையும் இந்த காலத்துலையும். அடுத்தவன் யூஸ் பண்ண ரெஸ்ட் ரூமும் பரவாயில்ல, அவங்களும் என் சகோதரிகளான்ற மாதிரி ஹெல்ப் பண்ண அத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம எல்லாம் வேற லெவலுங்க. நிஜமா எப்பவுமே வந்து தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடான்னுவாங்க. அது எப்பவுமே எனக்குள்ள அந்த ஃபீல் இருக்கும். பட் அந்த வந்து 7 நாள்ல வந்து ஒரு இளைஞனா நானும் ஒரு யங்ஸ்டர்னு ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்ட விஷயம் இதெல்லாம். அடுத்த இன்சிடென்ட் என்ன நடந்தா தேங்க் பண்ண வேண்டியது வந்து நடுக்குப்பத்தில் இருக்க மக்கள். நிஜமா சொல்றோம், நாங்க இருந்த அந்த அத்தனை பேருமே கடைசி நாள்ல வந்து எந்த ஒரு காயம் இல்லாம, அதாவது அதிகபட்ச காயம் இல்லாம வெளியே வந்தது காரணமே அவங்க தான். என்ன நடந்துச்சுன்னா கடைசி நாள் நிறைய பேர் கேட்ட கேள்வி, பீச்ல இருந்து பாதி கிரௌடு வெளியே வந்தோம். வெளியே வந்து சரி ரோட்ல பீச்ல நின்று அடிக்கிறாங்க, ரோட்ல நின்று அடிக்கிறாங்கன்னும் போது நாங்க எல்லாரும் நடுக்குப்பத்துள்ள போனோம். நாங்க என்ன நினைச்சிருந்தோம்னா சரி உள்ள ஒரு ரெசிடென்ட் ஏரியா உள்ள போகும்போது கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் உள்ளேயும் நிறைய அராஜகம் நடந்துச்சு. அது வந்து வேற டீம் பாத்துக்காங்க, நான் அதை சொல்ல வரல. பட் அங்க இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, சீரியஸா அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஒருவேளை இந்த பிரச்சனை ஒரு அண்ணா நகர்லயும் அம்பத்தூர்ல நடந்துருந்துச்சுன்னா ஹே காய்ஸ் ஒய் யூ கம் ஹியர்ன்ற மாதிரி எங்களை வெளியே அனுப்பியிருப்பாங்க. பட் அங்க இருந்த மக்கள் யாருமே அப்படி சொல்லவே இல்லை. அதாவது மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம போறோமோ இல்லையோ, நமக்கு ஒரு பிரச்சனை அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு அந்த ஒரு மூமெண்ட்ல சீரியஸா ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா எங்களால அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் வருதுன்னு. உள்ள போகணும் உடனே அடிப்பட்டவங்களுக்கு தண்ணி கொடுத்து ட்ரின்ச்சர்லாம் போட்டு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, தம்பிங்க பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க போலீஸ்காரன் அடிப்பாங்கன்ட்டு அங்க இருந்த ஒரு 400-500 பேருக்கும் மொத்த பேருக்குமே அவங்க வீட்டுல இருந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாத்தி கொடுத்து எல்லாருமே வேற ட்ரெஸ் தான் போட்டுருந்தோம், பிளாக் யாருமே போடாம இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல நீங்க உள்ள இருங்க, அதாவது நீங்க எங்களுக்காக தான் போராடினீங்க, நீ உன்னோட சொந்த பிரச்சனைக்காக போராடல, நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில எங்களால அவங்களோட ஃபிஷ் மார்க்கெட் எரிஞ்சுது, அவங்க வீடெல்லாம் எரிஞ்சுது. நாங்க அந்த 7 நாள்ல எவ்வளவு பேர் ஹாப்பியா இருந்தாலும் கடைசி நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. காரணம் எங்களால அந்த மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அங்க இருந்து அத்தனை பேர் சார்பாகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிஜமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்டவங்களாக இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது என்ஜிஓஸ்ல ஒர்க் பண்ணவங்களாக முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச உதவி வந்து அந்த நடுக்குப்ப மக்களுக்கு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரொட்டஸ்டுக்கு அந்த அத்தனை பேர் சார்பாகவும் நடுக்குப்பத்துல நொச்சிக்குப்பம், பட்டினப்பாக்கம், காசிமேடு இந்த மாதிரி ஏரியால இருந்து வந்த மீனவர்கள் அனைவருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் தேங்க் பண்ண வேண்டியது தேங்க் இல்லை, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட். நிஜமா இப்போ வந்து நம்ம சொசைட்டில என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பெண்கள் வந்து சரிசமமா பாக்குறது இல்லை, ஒரு பொண்ணால தனியா நடந்து போகும்போது அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அப்படி சொன்னா அத்தனை பேருக்குமே வந்து சொல்றேன், நீங்க அந்த 7 நாள் எங்க கூட இருந்திருந்தீங்கன்னா உங்க மைண்ட்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு தூர போட்டிருப்பீங்க. நிறைய பேர் மீடியால நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, பொண்ணுங்களை வந்து அந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கிட்டாங்கன்னா அது எல்லாமே 100% உண்மைங்க. NDTV ரிப்போர்ட்டர் சொன்ன வார்த்தை ரொம்ப 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 ஆப்டான விஷயம். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இங்கே மெரினால இருக்கேன் 3 நாளா, அதாவது அவங்க சொன்னிருப்பாரு, நான் 3 நாளா மெரினால இருக்கேன், இங்கே அடிக்கடிக்கு மின்விளக்குகள் அணைக்கப்படுது, ஆனால் எந்த ஆணின் கைகளும் எல்லை மீறப்படலை. டெல்லியில் இருக்க இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களையும் கற்றுக்கொள்ளுங்கள். இது வந்து நமக்கு கிடைச்ச பெருமை கிடையாது, இது வந்து நம்மளோட அடையாளத்தை காட்டுச்சு. அதாவது ஒரு தமிழனா நம்ம இறங்கின விஷயம்ன்றது நம்மளோட மோட்டோ ஜல்லிக்கட்டு நடக்கும். அந்த நேரத்தில் யாரோட மனசும் தப்பா போல. நானும் ஒரு டீனேஜ் பையன் தான், என் கூட இருந்தவங்க எல்லாருமே 22, 23, 24 வயசுல இருக்க பசங்க, எங்கள் கூட இருந்த பொண்ணுங்களும் அதே வயசு. பட் யாருக்குமே தப்பான ஒரு விஷயம் பண்ணணும்னோ இல்லை தப்பா பார்க்கணும்னோ தப்பா பேசணும்னு கூட தோணலைங்க. அத்தனை நாளில் வந்து நிறைய கேர்ள்ஸ் நைட்டில் தங்கினாங்க. அவங்கெல்லாம் வந்து
வேற லெவல். அதாவது அவங்களுக்குலாம் வந்து தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு நான் தகுதியானவனா கூட எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன நைட்டு தாங்கவே அவ்வளோ யோசிச்சாங்க. பட் நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க, நாங்கள் பசங்க இருக்கோம், எங்கள் கூடிய தான் கேர்ள்ஸ் தூங்குறாங்க. அவ்வளோ ஆண்களுக்கு மத்தியில் சில பெண்கள் தூங்கும் போதும் யாரோட பார்வையும் தப்பாக படவில்லை. நைட்டு 2 மணிக்கு நானும் ஒரு பொண்ணும் நடந்து போகும்போதும் தப்பான கமாண்ட் வரல. இதெல்லாமே வந்து ஒரு மெச்சூர்ட் லெவலை காட்டுச்சு. அதாவது ஒரு பையனும் பொண்ணும் போனால் தப்பாக பேசுகிற இந்த சொசைட்டியில் இவங்க 2 பேரோட மோட்டவும் ஒன்று தான். அவங்க தமிழ் கலாச்சாரத்துக்காக வந்திருக்காங்கன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு யாருமே தப்பாக பேசல. ஸோ அங்கேருந்து அத்தனை யங்ஸ்டர் சார்பாக அங்கேருந்த கேர்ள்ஸுக்கு வந்து நாங்கள் தேங்க் பண்ணுறோம். நீங்கள் எங்களை நம்பி வந்தீங்க. கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை நாங்கள் காப்பாற்றிட்டோம்னு நினைக்கிறேன். அஸ் ஏ யங்ஸ்டர் அவர் பையனா அங்கே சுற்றி இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து நிஜமாக சொல்கிறேன், நம்ம நண்பு சகோதரர்களே நம்ம எல்லாம் சாதிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பெண்களை வந்து யாருமே பெண்களை தப்பாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபேமிலியில் இருந்தவங்களும் அவங்க பொண்ணுங்களை அனுப்புறதுக்கு யோசிக்கவே இல்லை. ஆமாம் என் பொண்ணு தானே, என் பையன் பார்த்துக்குவான்ற மாதிரி நம்ம எல்லாரையுமே ஒரு சகோதரனாக பார்த்தாங்க. ஸோ அதனால் அங்கே அந்த பெண்களை வந்து பத்திரமா பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் நிறைய ஃபுட்டு கொடுக்குறாங்க, தண்ணிலாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கரெக்ட். பட் அடிப்படையான சில விஷயங்கள் அந்த ஸ்பாட்டில் மட்டுமே தேவைப்படுற சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சில பேர் கொடுத்தாங்க. எதுனா சிலர் வந்து தைலம் கொடுத்தாங்க, சிலர் இருமல் மருந்து கொடுத்தாங்க, சிலர் வந்து பட்ஸ் கொடுத்தாங்க, இன்னும் சிலர் பெட்ஷீட் கொடுத்தாங்க. இதெல்லாமே வந்து அந்த ஸ்பாட்டில் எங்களுக்கு அடிப்படையாக தேவைப்பட்ட விஷயம். பட் இதெல்லாம் நம்ம போய் வாங்குவோமானா கிடையாது. ரைட்டு 10:30 மணிக்கு குளிருதுன்னும் போது என்னால் போய் பெட்ஷீட் வாங்க முடியாது. பட் எங்கள் குளிரை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டீம் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் பெட்ஷீட் கொடுத்தாங்க. ஒருத்தர் இருமுறாங்கன்னா அவங்களுக்கு இருமல் மருந்து கொடுக்குறாங்க. இல்லை ரொம்ப தண்ணிலாம் போயிடுச்சுன்னா காதில் போது பட்ஸ் கொடுக்குறாங்க, சிலர் தைலம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு உதவி பண்ணணும், இல்லை வந்து உங்கள் கையில் இருக்கிறத கொடுக்கணும்னா நீங்கள் வந்து டன்ஸ் ஆஃப் திங்ஸ் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உபயோகரமான சின்ன பொருளை வாங்கி கொடுத்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை தான் காட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களையும், அது ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களை கொடுத்த அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ். நீங்களாம் இந்த மாதிரி பார்த்து பண்ணதால தாங்க நிச்சயமாக இன்றைக்கி எங்களோட ஹெல்த் வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. அதே போல் நான் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் வந்து, அதாவது திருநங்கைகள் அழைக்கப்படுற 3ஆம் பாலினத்தவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய மீடியாஸ் வந்து அதை சொல்லலை. மீடியாஸ் என்ன செஞ்சால் இளைஞர்கள் வந்தாங்க, மாணவர்கள் வந்தாங்க, ஆண்கள் வந்தாங்க, பெண்கள் வந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த நேரத்துலையும் ஒருத்தர் ஒரு போர்டு வச்சுருந்தார். இந்த புரட்சிக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து இளைஞர்கள், மாணவர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் திருநங்கைகள் அனைவருக்கும் நன்றி கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக அவங்கள நம்ம தேங்க் பண்ணி ஆகணுங்க. 7 நாள்லையுமே கம்பல்சரி ஒவ்வொரு நாளும் நான் நிறைய திருநங்கைகளை பார்த்தேன். நீங்களும் லேட்டஸ்ட்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. ஒரு பையன் பஸ்ஸில் போயிட்டு இருந்தான், ஒரு திருநங்கை வந்து அவனை எழுப்பி காசு கேட்டாங்க. அவன் இல்லைக்கா என்கிட்ட காசு இல்லை, நானே இப்போ தான் ப்ரொட்டஸ்ட்டு போயிட்டு வரணும் போது உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு அந்த திருநங்கை காசு கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக போயிட எனக்கு தெரியாதுங்க. பட் 100% அது உண்மையாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு கேர் இருந்துச்சு. நான் ஒரு திருநங்கையே கேட்டேன், நான் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் வந்ததுக்குன்னு. அவங்க எனக்கு ஏன் தேங்க் பண்ணுறீங்க, நீங்களாம் வந்த மாதிரி தான் நாங்களும், அங்கே ஜெண்டர் வேணுமா 3rd ஜெண்டராக இருக்கலாம், பட் நாங்களும் ஒரு தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களை ஈக்குவலாக பார்க்குறோமோ இல்லையா, அவங்கள ஒரு கேலியாக பார்த்துட்டு இருக்க இந்த காலத்திலும் திருநங்கைகள் வந்து எங்களோட அடையாளத்தை நாங்களும் சொல்லுவோம்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து திருநங்கைகள் அத்தனை பேருக்குமே இளைஞர்கள் சார்பாக ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து வந்து பாரதியார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பெண்களை வந்து சரிசமமாக நடத்தணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடத்தணும். இது வந்து புரட்சி கிடையாது, அது நம்மளுடைய வந்து ஒரு அத்தியாவசியமான செயல். ஒரு பொண்ணை நீ என்னைக்கு இஷ்டப்பட்ட மாதிரி செய்ய வைக்கிறியோ அன்னைக்கு தான் அந்த பெண்ணுக்கு வந்து முழுமையான ஒரு சுதந்திரம் கிடைக்குது அப்படின்னு வர. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை நான் அந்த பீச்சில் பார்த்தேன். அதை பண்ணது வந்து ஒரு PhD படித்த பையனோ இல்லை ஒரு டாக்டரேட் வாங்கினவங்களே கிடையாதுங்க. சாதாரண அந்த பட்டினப்பாக்கம் காசிமேல இருக்க பசங்க தான். அப்படி என்ன தான் பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா? ஸோ ஜென்ரலாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பொண்ணாகட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க பெண்களாகட்டும் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு ஆசை இருக்கும். என்னதுன்னா, ஜென்ரலாக எல்லாருமே நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலாக ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா ஜாலியாக மோள அடிப்போம், செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடுவோம். இது எல்லாமே வந்து ஒரு உணர்ச்சியோட வெளிப்பாடு. அதாவது நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன்ற மாதிரி விஷயம். பொண்ணுங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். பட் அவங்க அதை வெளியே காட்ட மாட்டாங்க. எதனா தனியாக ரூமில் டான்ஸ் ஆடுவாங்க, இல்லை பொண்ணுங்க மட்டுமே இருக்க ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ டான்ஸ் ஆடுவாங்க. பட் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு போய் சொல்லியிருக்கோம் போல, ஆனால் நீங்கள்லாம் டான்ஸ் ஆடுறீங்க, எங்களுக்கும் ஆடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. ஒரு படித்த பையனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், நோ கேர்ள்ஸ் டான்ஸ் அப்படின்னு இருப்பான். பட் அந்த பசங்க சிம்பிளாக வச்சிட்டாங்க, பரவாயில்ல ஆடுக்கா அப்படின்னாங்க. இவ்வளோ பசங்க இருக்கீங்க என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஒன்றுமே பண்ணல. அந்த பசங்க எல்லாம் ஒரு ரவுண்டாக செயின் மாதிரி பாய்ஸ் எல்லாருமே செயின் மாதிரி லிங்க் பண்ணிட்டாங்க. நடுவில் மோளம் அடிக்கிற பசங்க ஒரு 4 கேர்ள்ஸ் டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்கினாங்க பெண்கள். அந்த பசங்க சொன்ன விஷயம், காய்ஸ் யாருமே கேமரா எடுக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், பசங்க கூட டான்ஸ் ஆடல, சுற்றி பசங்க பாதுகாப்பாக இருக்காங்க.
உள்ள உங்களுக்கு கேமரா இல்லைன்னும் போது ஒரு பெண் அவளுக்குள்ளே இருந்த பெண் வெளியே வந்தா. அதாவது நான் வந்து ஒரு ஃப்ரீ கேர்ள், நானும் வந்து எந்த ஒரு ஆணுக்கும் சலிச்சவன் இல்லைன்னு நிரூபிக்கிற மாதிரி அந்த நேரத்தில் பெண்கள் நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க. என்ன பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறது இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். அந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் எங்கள் கூட நின்று பார்த்துருந்தீங்கன்னா யூ ஷுட் பி வெரி ப்ரவுட் ஆஸ் ஏ யங்ஸ்டர், ஆஸ் ஏ தமிழன், ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங். அதுதாங்க இதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். வந்து நிறைய ஒரு 40 to 50 கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடினாங்க. அதில் ஒரு பொண்ணு உள்ளே போகும்போது முகத்தை வந்து இப்படி அவளோட ஷால் வச்சு மூடிட்டு இருந்தா. ஒரு பயம், எங்கே யாருன்னா பார்த்துருவாங்களோ என்ன தப்பாக சொல்லிடுவேன்னு. டான்ஸ் ஆட ஆரம்பிச்ச ஒரு 5வது நிமிஷத்தில் அந்த பொண்ணு முகத்தில் இருக்க ஷாலை விளக்குனா. அது வெறும் ஷால் இல்லைங்க, அதுதான் இந்த சமுதாயத்தில் இருக்கும்போது அடிமை விலங்கு. ஒரு பெண்ணை நீ தப்பாக பார்க்குற, ஒரு பெண்ணை நீ தப்பாக பழகிற, இல்லை ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான நீ விடுதலை தரல, அவளை ப்ராப்பராக கைட் பண்ணலன்னும் போது அவளுக்குள்ளே பாதுகாப்புன்றதுக்காக தன் முகத்தை மூடிட்டு இருந்தவ. என் சகோதரர்கள் என் ஃப்ரெண்டுங்க என்னை பார்த்துக்காங்கன்ற நம்பிக்கை தன் முகத்தில் இருந்த துணியை கட்டினா தெரியுமா. அந்த மூமெண்ட்லேயே தமிழன் ஜெயிச்சிட்டாங்க. ஜல்லிக்கட்டு என்னங்க ஜல்லிக்கட்டு, ஒரு தமிழை நினைச்சானா ஒரு பெண் உரிமையை வாங்கி தருவான், பெண் விடுதலையை வாங்கி தருவான், பெண்ணுக்கு எதிரான எந்த ஒரு போராட்டத்திலும் கலந்துக்குவான். அந்த ஒரு மூமெண்ட் நிரூபிச்சு நிஜமா அந்த மூமெண்ட்ல எப்படி செயின் பிடிச்சி நிற்கும் போது நேரம் தோணுச்சுன்னு அது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் தான் அப்படி பார்த்தா என் கூட அந்த அத்தனை பேருக்கு அந்த வைப்ரேஷன் வந்துச்சு போல. ஒரு சிலருக்குலாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. சாதிச்சிட்டோம்டா பாரதியார். அதாவது எனக்கு பாரதி பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ பாரதியார் பண்ண அந்த நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வைன்ற மாதிரி பெண்ணுங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. இதை பார்க்குற கேர்ள்ஸ் சீரியஸாக சொல்கிறேன், பசங்களை நம்பி நீங்கள் எங்கே வேணால் போகலாங்க. ஒரு போராட்டம்னு இறங்கிட்டா அவங்களோட குறிக்கோள் கண்டிப்பாக மாறாது. இதை நீங்கள் அந்த ப்ரொட்டஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒருவேளை நீங்கள் வரலன்னா வந்த பொண்ணுங்களை கேளுங்க, ஒரு தப்பான வார்த்தை கிடையாது. மோஸ்ட்டாக கேர்ள்ஸாக எல்லாருமே சிஸ்டர் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ். இதுக்கப்புறம் அப்படியே வந்துச்சுன்னா இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அதாவது நம்ம போனது ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தடியாடி நடத்தணும்னு கேட்கும்போது அவங்க வந்து ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயத்துக்காக போராட்டத்தை நடத்தி நிறைய விஷயத்தை வெளியெடுத்தாங்க. தனி தமிழ்நாடு வேண்டும், குடியரசை வந்து பிளாக் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், இன்னும் நிறைய பிரச்சனையை வெளியே எடுத்துகிட்டு போனாங்க. சீரியஸாக அதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை தான் ஒத்துக்கிறோம். பட் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்களும் வெளியே வந்துச்சு. என்னதுன்னா கோக் பெப்சி யூஸ் பண்ண மாட்டோம், சீரியஸாக அந்த விஷயம் வந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய இயற்கை விவசாயத்தை ஆதரிப்போம், அப்புறம் வந்து சில்லறை வணிகத்தை பெருக்குவோம், டைரக்ட் செல்லிங்கில் இருக்கும். இதெல்லாம் வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட போராட்டம் ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே. ஜல்லிக்கட்டுக்கான ஃபுல் ரிசல்ட் இன்னும் வரல. அதுக்குள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கம் அறிவிக்குது 31ஆம் தேதியிலேருந்து நாங்கள் கோக் பெப்சியை விற்க மாட்டோம். இதுதான் சக்ஸஸ். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகும்போதும் சைடில் இருக்க அத்தனை ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகுது. ஒருவேளை பசங்க வந்து வெறும் வீவான் ஜல்லிக்கட்டு மட்டுமே போராடிட்டு இருந்தால் மறுபடியும் கோக் பெப்சி அழிக்கிறதுக்காக இன்னொரு போராட்டம் நடந்திருக்கும். பட் அந்த நேரத்தில் அவங்கவுங்களால முடிஞ்ச அவேர்னஸை கிரியேட் பண்ணாங்க. சிலர் வந்து கோக் பெப்சி யூஸ் பண்ண குடிக்கூடாது நாங்கள், சிலர் வந்து பசங்களை படிக்க வைங்க நாங்கள், சிலர் வந்து நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறோம் எங்களை வாலண்டியர்ஸை கொடுங்கன்னாங்க, இன்னும் சிலர் நாங்கள் இந்த மாதிரி என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபேமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பாக யூஸ் பண்ணவங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் நல்லா யூஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் மைக் கொடுக்கப்பட்டது, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லப்பட்டது. ஸோ அந்த மாதிரி கருத்துக்கள் சொன்ன யாருமே ஒரு தப்பான தீவிரவாதத்தையோ இல்லை எதையுமே பரப்பலைங்க. அவங்களுக்குள்ளே இருந்த குமுறல், அவங்களுக்குள்ளே இருந்த கஷ்டம், அவங்களுக்குள்ளே இருந்த ஆசை எல்லாத்தையுமே வெளியே சொன்னாங்க. அதனால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த 4 இல்லை 5 மாதத்துக்குள்ளே விவசாயிகள் கிட்டேருந்து நேரடி கொள்முதல் நடைபெறும். அந்நிய முதலீடு தடுக்குதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் சில்லறை வியாபாரம் நிறைய பேருக்கும், பசங்க நிறைய பேர் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நடந்த விஷயங்கள், அவங்கவுங்க பண்ண அவேர்னஸ். அப்புறம் வந்து அதாவது எங்களுக்கு நாங்கள் ஒரு டீம் அங்கே கிரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோம். என்னதுன்னா இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நாள் கத்தணும், செகண்ட் நாள் ரொம்ப கத்தி தான் நிறைய பேர் தொண்டெல்லாம் போயிடுச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஸோ நம்ம வந்து காந்தியோட அகிம்சை மூலியமாக தான் விடுதலை வாங்கணும். ஸோ அதை ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு என்ன விஷயம் பண்ண ஆரம்பித்தோன்னா, கீழே வந்து ஒரு வேஷ்டி மாதிரி போட்டுரும், அதை வந்து ஜஸ்ட் தரையில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு கலர் சாயம் இருக்குல்ல அது வந்து கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை தெரிவிக்கிறோன்னு சொல்லி இங்கே பண்ணுங்கன்னு சொன்னோம். இது வந்து அவ்வளோ பெரிய கான்செப்டான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. பட் அதுக்கு வந்து அவங்க கிட்டேருந்து வந்த அந்த ரெஸ்பான்ஸுன்றது வந்து என் கண்ணில் தண்ணி வர வச்ச ரெஸ்பான்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வேஸ்ட்டு ஃபுல்லாக மக்களோட கைகள் ரேகைகள் அத்தனையும் வைக்கப்படுது. கை ரேகைன்றது மட்டும்தான் ஒரு மனுஷனோட அடையாளம். அதாவது நீங்கள் சைன் போட்டால் மாற்றிடலாம், இல்லை உங்களை பற்றி டூப்ளிகேட் எடுத்துலாம். பட் உங்களோட கை ரேகைன்றது நீங்கள் உலகத்தில் உங்கள் கை ரேகையில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ அங்கே வந்து அத்தனை பேருமே சொன்னது, என் இனத்துக்காக நான் என்னோட அடையாளத்தை கொடுக்குறேன், என்னோட பொறுப்பை கொடுன்னு அத்தனை பேரும் அவங்களோட ரேகைகளையும் இதையும் கம்பிரிண்ட்டு எல்லாத்தையும் வச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னா ரொம்ப க்ரௌட் அதிகமாகிடுச்சு. எங்களால் டைப் பண்ண முடியலன்ற நிலைமைக்கு வந்துட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டில் நின்று ப்ளீஸ் எல்லோரும் ஒரு 2 நிமிஷம் லைனாக நின்று எல்லாருமே முடிச்சிடலான்னு சொல்லுவேன்.
ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு ஓப்பன் ப்ரொட்டஸ்ட், யார் வேணால் வரலாம், யார் வேணால் ரேகை வைக்கலாம்ன்ற நிலைமையில் நான் கொஞ்சம் அதிகார தோரணையிலே தான் சொல்லாரு. அதிகாரன்றதோட எங்களால் முடியல. அவ்வளோ கூட்டத்தை அந்த காலத்து கத்தும் போது யாருமே ஒன்றுமே சொல்லாமல் ஒரு 4-5 செகண்டில் கடன்னு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு செகண்டில் செலுத்துச்சு உடம்பு. ஸோ மக்களுக்குள்ளே இருக்க அந்த உணர்வு அவங்களை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துது பாருங்க. நான் லைன் ஓட்டு போடவே லைனில் நிற்க மாட்டேன், நான் ஏடிஎம் மாசிலும் லைனில் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு இதே மக்கள், நான் என்னோட உரிமையை, என்னோட அடையாளத்தை, நான் வந்ததுக்கு நான் ஒரு வருகையை பதிவு செய்வேன்ற கை வைக்கிறதுக்காக இவ்வளோ பேரும் லைனில் நின்னாங்க. லைனில் நின்று பொறுமையாக பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வைக்கிறதுக்கே பிளேஸ் இல்லைன்னும் போது நிறைய பேர் வந்து ஐயோ நான் வைக்கலையப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்கே, என்னோட அடையாளத்தை வைக்கல அப்படின்னாங்க. ஸோ அதாவது இது வந்து பர்சனலாக எங்கள் டீம் சார்பாக நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களோட வருகையை பதிவு செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒருவேளை உங்களால் அதை ரேகை வைக்க முடியாமல் போயிருந்தால் அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக நான் இது போல் நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது மக்களோட எனர்ஜி சேவ் பண்ணப்படும். வேறு விதத்தில் உங்களோட எதிர்ப்பையும் உங்களோட ஆதரவையும் காட்டலாம். ஸோ இது மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க. சிலர் வந்து சாண்ட் ஆர்ட் பண்ணாங்க, இன்னும் சில பேர் மைம் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து டக்குன்னு தெருக்கூத்து மாதிரி பண்ணாங்க, சிலம்பம் சுற்றுனாங்க, தமிழ் கலைகள் நிறைய வெளியே வந்துச்சு. அங்கே வந்து தனக்குள்ளே இருந்த திறமை, அதாவது தமிழ் திறமைகளாக அழிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் பார்த்து மறுபடியும் எல்லாத்தையும் கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டாக சில விஷயத்தோடு முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னதுன்னா, நம்ம ஜென்ரலாகவே இப்போ இருக்க மக்களுக்கு, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தமிழ் வந்து அவ்வளோ கோர்வையாக பேச வருமா வராது. எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நிறைய இங்கிலீஷ் மிக்ஸ் ஆகிருக்கும். பட் அங்கேருந்து அந்த 7 நாளில் வந்து நிறைய தமிழ் வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டது. வா மச்சான் சொல்கிறத தாண்டி வாங்க நண்பா, ஹாய் சிஸ்டர்ன்றதை தாண்டி சொல்லுங்க சகோதரி, சொல்லுங்க சகோதரா, இது மாதிரி தமிழ் வார்த்தைகள் நிறைய வந்து இது வந்து என்னதுன்னா நம்மளை சுற்றி ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணிச்சு. தமிழ் 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 ஒரு அது அவமானம் அல்ல, ஒரு அடையாளம்ன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க எவ்வளோ பேர் ஐடி எம்ப்ளாயாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நின்று பார்ப்போம், நாங்கள் நின்று தமிழில் பேசுவோம்னு நிறைய பேர் தமிழில் பேசினாங்க. கேட்க வந்து அதாவது என் தமிழ் இனி மெல்ல சாகும்னு சொல்ல பல கலைஞர்களும் பல கவிஞர்களும் அங்கேருந்து 7 நாள் இருந்தாங்கன்னா என் தமிழை எவனாலே அழிக்க முடியாதுறான்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ தமிழில் பேச வச்சதுக்காக எல்லாருக்கும் தேங்க்ஸ். கடைசியாக ஒரு லிஸ்ட்டில் முடிக்கப்பட்டு வந்து ராகவா லாரன்ஸ் சார், அப்புறம் வந்து நெடுஞ்சாலை ஹீரோ ஆரி சார். ஸோ நம்ம எல்லாருமே லாரன்ஸை வந்து பார்த்தோம். ஒரு 6 நாளுமே கழுத்தில் கட்டோடு இருந்தார். நிஜமாக அவர் நல்லா போராடினாருங்க, ஒரு நல்ல போராளியாகவே இருந்தார். பட் ஆரின்ற ஒரு கேரக்டர் நிறைய பேர் பார்க்கல, நிறைய பேர் தெரியாது. நான் சொல்கிறேன், நெடுஞ்சாலை இல்லை மாயா படத்தை பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ. அவர் அந்த 7 நாளுமே எங்கள் கூட தான் இருந்தார். 7 நாளுமே அவரால் முடிஞ்ச சப்போர்ட்டு, அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பும். அவர் ஃபேம் எதிர்பார்க்கல. சீரியஸாக அவர் நினச்சிருந்தா திஸ் இஸ் சாரி ஃப்ரம் திஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் எதையுமே எதிர்பார்க்காம நானும் ஒரு தமிழன், நானும் ஒரு சராசரி மனுஷன், சராசரி இளைஞன்ற முறையில் இறங்கி போராடினார் ஆரி சார் ஆகட்டும். அப்புறம் வெளியே வந்து ஹெல்ப் பண்ண நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் வந்து எதுக்குமே இறங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. பட் ஐடி எம்ப்ளாயிஸும் வந்து டிஎல்எஃப் வாசல்லையும் டிஎல்எஃப் வாசல்லையும் எல்காட் வாசல்லையும் போகிற அத்தனை ஐடி எம்ப்ளாயிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் ஒரு தப்பான ஒரு விஷயம் எப்பவுமே மைண்டில் இருக்குது. ஐடி எம்ப்ளாயிஸ்ன்றவங்க வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறவங்க, அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு எப்பவுமே எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு. பட் அதையும் ப்ரூவ் பண்ணாங்க நம்ம மக்கள். நாங்கள் வெளிநாட்டுக்கு வேலை செஞ்சாலும் எங்கள் நாட்டுக்காக நாங்கள் போராடுவோம்னு சொன்ன அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. கடைசியாக நான் தேங்க் பண்ண வேண்டியது வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு. என்னன்பா அவங்களுக்கு தேங்க் பண்ணீங்க அப்படின்லாம். கடைசி ஒரு நாளில் மட்டும்தான் அவங்களோட முகத்திலே வேறு மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஆர்டர் அப்படி வந்திருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த 6 நாளுமே எங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க நினச்சி நான் முதல் நாளே இந்த போராட்டத்தை கலைச்சிருக்கலாம். அப்படி எதுவுமே பண்ணாமல் 7 நாளும் மக்களாக நின்று போராடினவங்க. சில பேர்லாம் போலீஸ்காரெல்லாம் சொன்னாங்க, இந்த காக்கி சட்டம் மட்டும் தான் எங்களை தடுக்கிறதுலாம், நாங்கள் அவங்க கூட போராடுவோம் அப்படின்னாங்க. அங்கே அல்டிமேட்டாக நடந்த விஷயம் இதுதாங்க. போலீஸ்காரங்க அத்தனை பேருமே காக்கி சட்டை போட்ட ஒரு புரட்சியாளர்கள் அத்தனை பேருமே காக்கி சட்டை போடாத ஒரு போலீஸ்காரர்களாக மட்டுமே இருந்ததால் மட்டும்தான் அவ்வளோ ஒரு பாதுகாப்பு, அவ்வளோ ஒரு செக்யூர்னஸ், அவ்வளோ ஒரு கிளியரான ஒரு அவேர்னஸ் நடந்துச்சு, அவ்வளோ ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. இந்த ப்ரொட்டஸ்ட்லேருந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட போராட்டம் நியாயமாக இருக்கும்போது, உங்களுக்கான போராட்டத்துக்கான அடிப்படை விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும்போது, ஒரு இனமோ ஒரு உணர்வோ இல்லை ஒரு அடையாளத்தை அழிக்கிறாங்கன்னு அதுக்காக நீங்கள் போராடுறது தப்பே இல்லை. ஆனால் உங்கள் போராட்டம் சரியான முறையில் இருக்குமே ஆனால் நீங்கள் யாரையுமே கூப்பிட வேணாம், மக்கள் தானாக வருவாங்கன்றதை மட்டும்தான் நிரூபிச்சுது. ஏன்னா நாங்கள் யாரையுமே பர்சனலாக யாரையுமே கூப்பிடல. சோஷியல் மீடியாவில் கூப்பிட்ட ஒரு விஷயத்தை வச்சுட்டு அத்தனை பேர் வந்தாங்க. ஸோ வந்த அத்தனை பேருக்கும் ஒரு இளைஞனா ஒரு தமிழனா ரொம்ப நன்றி. கடைசியாக நான் சொல்லிக்கிறது, அந்த போராட்டத்தை வந்து அத்தனை பேருமே நீங்கள் பார்த்த விஷயங்கள், உங்களை வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண மனிதர்கள், நீங்கள் பார்த்து மிரண்ட அந்த நிகழ்வுகளை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். 15 லட்சம் பேர் அட்டன் பண்ண ப்ரொட்டஸ்ட்டோட நடந்த விஷயங்களை 7-8 கோடி தமிழர்களுக்கும் சொல்லணும்னா நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இதே போல் இது வந்து இவங்க எல்லாருமே என்னை பாதித்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களை நான் சொல்லிட்டேன். நீங்களும் உங்களை பாதித்து, அதாவது நீங்கள் வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிற மக்களை தேங்க் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்துக்குமே அடிப்படையான ஒரு அங்கீகாரம் வேணும், அந்த அங்கீகாரத்தை கொடுப்போம். தமிழன் என்று சொல்லடா, இல்லை இனிமேல் நின்றுடா. நன்றி, வணக்கம்.
தமிழா தமிழா நாளை நன்னாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. இடம் மாறலாம், குலம் ஒன்றுதான், இடம் மாறலாம், நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம், பொருள் ஒன்றுதான், கல்வி மாறலாம், மொழி ஒன்றுதான், திசை மாறலாம், நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம், மொழி ஒன்றுதான், நம் யோகிதான்.